மறுபடியும் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தியானத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சற்று ஆழமாய் சங்கீதம் 1:1 மறுபடியும் நம்ம தியானிக்க போகிறோம். 3 காரியங்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. இதை மேலெழுந்த வாரியாய் உலக பிரகாரமாய் நம்ம தியானித்தோம் 3 நாள். இப்போது இது அப்படியே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவரோடு நெருங்கி நம்ம கிட்ட வரும்பொழுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்றால் என்ன? பல நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும், எல்லாருடைய ஆசையும் அதுதான். ஆனாலும் இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்துடும். அப்போ இந்த இடத்துல நம்முடைய தியானத்தை மறுபடியும் துவக்குகிறோம். துன்மார்க்கர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சரீரம். ஒரு மனிதனுக்கு சத்துரு அவனுடைய வீட்டாரே. நமக்கு வீட்டார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா கூட பிறந்த அவங்க இல்லை. நமக்கு வீட்டார் நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள். நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு விரோதமாய் வேலை செய்யும். நம்முடைய ஆவிக்குரிய விருப்பங்களுக்கு மாறுதலாய் வேலை செய்யும். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் முழுசும் நீங்கள் வாசிப்பாருங்க. பவுல் போராடுகிறார். அவர் சொல்கிறாரு, என் மனதில் ஒரு பிரமாணம் இருக்குது, அது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்குது. ஆனால் என் சரீரத்தில் ஒரு பிரமாணம் இருக்குது, அது நான் உள்ளத்தில் நல்லது செய்யணும்னு நினைக்கிறத செய்ய விட மாட்டேன். ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஜெபிக்க முடியல. நாளையிலிருந்து பைபிள் வாசிக்கணும்ப்பா, 1 மணி நேரமாக ஜெபிக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறேன், முடியல. ஏதாவது ஒரு வேலை வந்துடுது. பல நேரங்களில் என்னுடைய சரீரமே எனக்கு விரோதமாய் போராடுகிறது. என் சரீரத்தில் பாவம் இருக்குது, அது எனக்கு விரோதமாக இருக்குது. சரீரம் ஆவிக்கு விரோதமாயும், ஆவி சரீரத்துக்கு விரோதமாயும் ஒன்றுக்கொன்று எதிராக இச்சிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது கலாத்தியரில். அப்போ இந்த இடத்துல துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல் இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பல நேரங்களிலே நம்முடைய மாம்சம் அது நிறைய நேரங்களில் நம்மளை ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேற விடாது. நேற்று தான் நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டியே பாரு, நேற்று நீ ராத்திரி படுக்கிறதுக்கு 12 மணி ஆகிட்டுல, கொஞ்சம் தூங்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம். 9 மணிக்கு படுத்தேன்னா காலையில் 3 மணிக்கு எழுப்பி நீ ஜெபிக்கலாம். இப்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கும். இதுதான் துன்மார்க்கனுடைய ஆலோசனை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது, கிறிஸ்தவன் என்பது இராணுவ வீரன் போல. இராணுவ வீரர்கள் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் காலையில் பரேடுக்கு கரெக்டாக வந்து நிற்கணும். எந்த சாக்கு போக்கும் அவர்கள் சொல்ல முடியாது. நான் இயேசுவின் படையில் யுத்த வீரன் சொல்லிட்டு காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காராமல் தூங்கிட்டு நடந்தோம்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்வு கொஞ்சம் உள்ள ஆழமாக பார்த்தீங்கன்னா, நமக்கு சத்துரு நாம தான். நமக்கு நம்ம வீட்டார், நம்முடைய கிராமம், நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள். அதனால தான் ரோமர் 12:1-2 சரீரத்தின் அவயவங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுங்க. காலையிலே ஆவியிலே நிறைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய சரீரம் தருகிற தவறான இச்சையான காரியங்களுக்கு நான் உடன்படவே மாட்டேன், அந்த ஆலோசனையை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.